சார், நேற்று அந்த சூழல் அப்படின்றது எப்படி இருந்துச்சு? குறிப்பாக தமிழ்நாடு அரசு காவல்துறையினுடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சு நேற்று? நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு கடுமையான சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசாங்கமும் மிக தெளிவாக உறுதியாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதற்காக முதலமைச்சருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நான் என்ன சொல்றேன், நீங்க உடனே ஆளை கூட்டிட்டு வந்து பயமுறுத்தி இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதை அனுமதிக்க முடியாது என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் மிக தெளிவாக, எனக்கு தெரிஞ்சு அநேகமாக நீங்கள் லாலு பிரசாத் யாதவ் அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தார். அதற்கு பின்பாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த நடவடிக்கை என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பல நேரங்களில் எனக்கு விமர்சனங்கள் இருந்திருக்கு. ஆனால் நேற்று சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் அந்த காவல்துறை, அந்த மாவட்ட நிர்வாகம், அதே போல அந்த திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம், இவர்கள் எல்லோரும் மிகச்சரியாக மக்களின் நலன் என்பதில் இருந்தும் ரெண்டு விஷயத்தில் அவங்க தெளிவாக இருந்திருக்காங்க. ஒன்று, இறை நம்பிக்கை உள்ளவர்களுடைய வழிபாட்டு உரிமையை பாதுகாப்பது. ரெண்டு, பொதுமக்களிடையே பகைமையை உருவாக்குவதை நிறுத்துவது. இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு கடுமையான விமர்சனம் வந்தாலும் இந்த கலவரக்காரர்களிடமிருந்து மிக தெளிவாக அதில் தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. அது எடுத்த நடவடிக்கை என்பது சரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் ஒரே ஒரு நீதிபதியை நீதித்துறையே RSS கைப்பற்றி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள்.